இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம பாஷா பையா சொல்லி கொடுத்த ஆம்பூர் பிரியாணி. நான் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டான அளவில் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. 250 கிராம் பூண்டு, 800 கிராமுக்கு வெங்காயம், இது ஒரு 4-5 பெரிய வெங்காயம் நிற்கும் இதில். அடுத்து நம்ம ஒரு 230 கிராமுக்கு இஞ்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா நான் 250 கிராம் பூண்டு சொன்னேன் இல்லையா, அதனால். அதாவது உங்கள் பூண்டு அதிகமாக இருக்கும், இஞ்சி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ப்ரிப்போசிஷனில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன, நம்ம பிரியாணி சட்டியை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து சமைக்கிறதா இருந்தால் நான் சொல்கிற இந்த ப்ரிப்போசிஷனில் 250 mlக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எண்ணெய் மட்டும் போடுறீங்கன்னா எண்ணெய் மட்டும் 250 ml, அப்புறம் ஒரு 6-7 கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பட்டையை இப்படி வடைச்சி இல்லை முழுசாக கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். கல்யாண பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வேணும் அண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு கொடுத்த ப்ரிப்போசிஷன் தான் இது எல்லாம். நம்ம இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி, அதுவும் பாய் வீட்டு ஸ்டைலில் செய்ய போகிறோம். நமக்கு இது செஞ்சு காட்டினது பாஷா பையா தான். அடுத்து ஸ்டார் அனைஸ், பிரிஞ்சியில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். இது வேண்டான்னா இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. வெறும் நம்ம லவங்கம், பட்டை, ஏலக்காவே போதும். அடுத்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 1 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டு செய்ய போகிறோம். நம்ம வைப்ஸ் பிரியாணி சீரீஸில் இது புது வெர்ஷன். ஏன்னா நம்ம இதை தம்முக்கு தான் விட போகிறோம், ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறோம். நம்ம வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கணும், அப்போ தான் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கும். நம்ம வெங்காயம் போடும்போதே பச்சை மிளகாவும் போட்டிருக்கணும். நான் மறந்துட்டேன் பேசிட்டே. நீங்கள் வெங்காயம் போட்ட உடனே பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம 400 கிராமுக்கு தக்காளி இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 800 கிராமுக்கு ஆனியன் போட்டிருந்தோம், அதனால் 400 கிராமுக்கு தக்காளி. அடுத்து கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா கூட நம்ம கட் பண்ணி சேர்க்கலைங்க. சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மசாலா மட்டுமே இந்த கொத்தமல்லி புதினாவோட வதங்கும்போது அவ்வளோ அரோமேட்டிக்காக இருந்தது. அடுத்து நம்ம 150 கிராமுக்கு இதில் தயிர் சேர்த்துக்கிறோம். உங்கள் தயிர் தண்ணியாக இருந்தாலும் சரி, கெட்டியாக இருந்தாலும் சரி, இதே கணக்கு தான், 150 கிராம். அடுத்து நம்ம இதில் 4 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறோம். வேறு எந்த பிரியாணி மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ணல. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1.5 kg சிக்கன். இதில் சிக்கனை போட்ட உடனே நம்ம அரிசியும் ஊற போட்டுடலாம். ஏன்னா 20 to 30 நிமிஷம் தான் சீரக சம்பா ரைஸ் ஊறணும். அதனால் 1 kg சீரக சம்பா ரைஸை நம்ம நல்லா ரின்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை கேஸ் ஸ்டவ்வில் தான் குக் பண்ணோம். 20 நிமிஷம் நல்லா ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலாவே இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு போதும். ஏன்னா நம்ம தக்காளி, தயிர் எல்லாம் தண்ணி விடும். அதனால் நம்ம சிக்கனை குக் பண்ணிக்கிட்டு அப்புறமா இப்போது தண்ணி ஆட் பண்ணுறோம். இது ரைஸுக்கு. இங்கே நாம் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் லிட்டர் தண்ணி அப்படி தான் சேர்க்க போகிறோம். ஈஸியாக சொல்லணுன்னா 1 kg அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணின்னு சொல்லிக்கலாம். இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசியை எடுத்து வச்சுக்கிட்டீங்களோ அதே பாத்திரத்தில் 1.25 அளவுக்கு தண்ணியை அளந்து எடுத்து அது நம்ம சிக்கனில் போட்டு கொதி வந்ததும் இந்த அரிசியை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 80%க்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாஷா பையா இந்த பிரியாணி குக் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் தான் வந்துச்சு. அவங்க கிச்சனுக்கே வராமல் நான் போட்டுட்ருக்கிற எல்லா மசாலா வச்சு உப்பு கம்மியாக இருக்குது, காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போடலாம் அப்படின்னு ஸ்மெல் பண்ணியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நான் எக்ஸ்பர்ட் இல்லை, ஆனால் அரோமேட்டிக்காக இருந்ததுங்க. இப்போ நாம் அரிசியை ரொம்ப போட்டு அதை குழைக்காமல் இந்த மாதிரி சைட் வாக்கில் நடுவில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பாத்திரத்தில் குக் பண்ணும்போது தண்ணி எப்போ வேணால் வந்து வற்றும். ஒரு 2 to 3 நிமிஷம் கேப்பில் நீங்கள் அடிக்கடி வந்து இதை இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து மேலேருந்து கீழே அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தம்முக்கு விடுற ரூல் எப்போவுமே ஒன்று தாங்க. நம்மளோட அரிசியும் தண்ணியும் சேர்ந்து நமக்கு அது தம்முக்கு விடுற இந்த ஸ்டேஜ் வர்றப்போ நம்ம இதை தூக்கி தம்முக்கு விடணும். இன்றைக்கி நாங்கள் இதை அவனில் தான் தம்முக்கு விட்டோம்.
350 ஃபாரன்ஹீட்டில் 15 மினிட்ஸ்க்கு இது தம்முக்கு விட்டோம். இது தாங்க நான் சொன்ன அந்த சின்ன ட்விஸ்ட். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கீழே ஒரு பருக்கு கூட அடி பிடிக்கல. அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண பிரியாணியில் இருக்குமே அந்த அண்டா, அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த பிரியாணி சமைக்கும் போது அப்படியே வீடே மணக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்கிட்ட அவன் இல்லையேம்மா, நான் எப்படி இந்த 1 கேஜ் பிரியாணியை செய்வேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்மரில் நீங்கள் இதே 15 மினிட்ஸ்க்கு நல்லா தம்முக்கு விடலாம். ஏன்னா நம்ம பாத்திரம் நல்லா பெருசாக இருக்கிறனால இதே டைம் தான் எடுக்கும். சுவையான ஆம்பூர் ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. இது ராய்த்தா அண்ட் கத்திரிக்காய் தொக்கு நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.